நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இந்த தேவ நற்கருணையில் இயேசுவின் இதயம் வெளிப்படுகிறது. அவர் தன் இதயத்தை திறந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். தன் இரக்கத்தை பொழிகின்றார். நம் ஒவ்வொருவரையும், பாவியாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் மன்னித்து அரவணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை அருளினாலும் ஆசீரினாலும் நிரப்புகிறார். நம் நோய் நொடிகளை எல்லாம் அவர் குணப்படுத்துகிறார், சுகமாக்குகிறார். நமக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, முழுவதுமாய் உன்னை ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை அர்ப்பணம் செய். இதோ இந்த நாள் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற நல்ல நாள். இந்த நாளில் ஆசிரியர் பணி செய்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஏனென்றால் அவர்களின் வழியாகத்தான் இந்த உலகம் திருத்தப்படுகிறது, இந்த உலகத்திற்கு அறிவொளி ஏற்றப்படுகிறது, இந்த உலகத்திற்கு நல்வழி காண்பிக்கப்படுகிறது. எனவே ஆசிரியர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு ஆராதனை செய்ய ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்கிற பாடலை துதித்து பாடி ஆராதனை செய்வோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நாம் ஆராதனை செய்வோம். நல்ல நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்வோம். நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார், எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டவரை முழு மனதோடு வல்லவரே நல்லவரே என்று பாடி துதித்து ஆராதனை செய்வோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போற்றி, அவருடைய மகிமை எடுத்துரைக்க வான தூதர்களைப் போல பரிசுத்த உள்ளம் கொண்டவர்களா தூயவர் 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 என்றும் உள்ளவர் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்லி ஆராதனை செய்வோம். பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து தாழ்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய புகழ்ந்து பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். இணைந்து பாடி ஜெபிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எப்படி அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாளும் அந்த மேல் மாடியிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆவியின் வல்லமை நெருப்பு நாவடிவில் இறங்கியதோ, அப்பொழுது அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் எல்லோருமாய் இணைந்து ஆண்டவரை துதித்தார்கள், பாடினார்கள், போற்றினார்கள், ஆராதனை செய்தார்கள். நாமும் கூட அதே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவரை ஆராதனை செய்து பாடி துதிப்போம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே ஆராதனை செய்வோம் உற்சாகமா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். பாடி துதித்து ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை ஆராதனை செய்வோம். நம்மை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்து வருகின்ற நம் ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு ஆராதனை செய்வோம். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். என் அன்பு சகோதரனை சகோதரி ஆசீர்வதிப்பேன். ஆவியின் வல்லமையினால் அவரை நிரப்பும். அவருடைய மனதில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், வியாதிகள், கண்ணீர் என யாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவர் முன்னிலையில் இந்த வேலையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். முழு மனதோடு ஆராதிக்கிறேன். உன் அன்பு சகோதரனை சகோதரியை தொடும், அவரை ஆசீர்வதியும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, கவலையின்றி, வேதனைகளின்றி, துன்பங்களின்றி மன மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் வாழக்கூடியவர்களாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, சமீபத்தில் ஒரு அந்தோணியாருடைய அருட்தலத்திற்கு நான் செல்ல நேர்ந்தது. இதற்கு முன்பாக எனக்கு பேய் பிசாசுகளை விரட்டியதை அல்லது
அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்ததில்லை. ஒரு பேய் பிடித்த மனிதரை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவரை பார்ப்பதற்கே மிகவும் அச்சமாக இருந்தது, பயமாக இருந்தது. தலையை சுற்றி சுற்றி ஆட்டிக்கொண்டு, உடலில் எல்லாம் அடித்துக்கொண்டு, சத்தமாக கூச்சலிட்டு கொண்டே அவரை 2-3 பேர் இருக்க பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு வருகிறார்கள். நான் அந்த நாளில் நற்செய்தி அறிவிக்க அந்த இடத்திற்கு சென்றிருந்ததனால், ஃபாதர், இந்த தீ ஆவி பிடித்த மனிதனுக்காக நீங்கள் செபியுங்கள் ஃபாதர் என்று சொன்னார்கள். எனக்கு முன் அனுபவம் இல்லை. ஒரு அச்ச உணர்வோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு கூட, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என் கையில் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை இருந்தது, திருச்செபமாலை இருந்தது. என் கண்களை இருக்க நான் மூடிக்கொண்டேன், பார்க்கல. அந்த சிலுவையை கையிலே உயர்த்தி வைத்துக் கொண்டு அந்த திருச்செபமாலையை பிடித்துக் கொண்டு செபிக்க தொடங்கினேன். செபித்தேன், செபித்தேன், செபித்தேன். அந்த ஜெபம் நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி செபித்தேன். ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்லி செபித்தேன். ஆண்டவருடைய வல்லமையை சொல்லி செபித்தேன். அவருடைய பெயரை அறிக்கையிட்டு செபித்தேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி 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 செபிக்கிற போது ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதர் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார். என் கால்களை அப்படியே இருக்க பற்றி கொண்டார். நான் கண்களை திறக்கல, தொடர்ந்து செபித்தேன். அந்த சிலுவையை கொண்டு போய் அவருடைய தலைமையிலே வைத்தேன். அவன் ஓ என்று அலறி அடித்துக் கொண்டு கதறினான். உடனே அழ ஆரம்பித்தான். அவனுடைய கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் ததும்ப ஆரம்பித்தது. ஓ என்று அவன் கதறி 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 அழுது 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 அப்படியே மயக்க நிலையில் சாய்ந்து விட்டான். பிரியமானவர்களே, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அப்படியே போய் சிலுவை அடியில் நான் தாழ்த்தி கொண்டு முழந்தால் படியிட்டு அந்த சிலுவையை இருக்க பற்றி கொண்டு ஜெபித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, பலருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற, சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய பாதை சரியான பாதையாக இல்லாமல் தவறான பாதையாக சாத்தானின் பிடியில் சிக்கிக்கொண்டு, அலகையின் பிடியில் சிக்கிக்கொண்டு வாடி ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காகவே இந்த ஆராதனை, உனக்காகவே இந்த துதி, உனக்காகவே ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் இயேசு அந்த அலகையை பார்த்து, அந்த சாத்தானை பார்த்து, அந்த தீய ஆவியை பார்த்து, இதோ இவனை விட்டு வெளியே போ என்று சொல்லி அதட்டினாரோ, அதுபோல உன் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியவர், அற்புதத்தை செய்யக்கூடியவர், உன் மீதும் வல்லமையை பொழிகின்ற இறைவனிடத்தில் நீ ஓடி வந்திருக்கிறாய். நீ தஞ்சமடைந்திருக்கிறாய். நீ உனக்காக ஜெபித்தாலும், உன் மனைவிக்காக ஜெபித்தாலும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தாலும், உன் கணவனுக்காக ஜெபித்தாலும், உன் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபித்தாலும், இதோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீ பெற்றுக் கொள்கிறாய். நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு உன்னை ஒப்புக்கொடு. உன் விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு. உன் ஜெபத்தை அர்ப்பணம் செய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் 2 கரங்களை உயர்த்தி பல்வேறு விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்?
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? சகோதரனே, சகோதரியே, உடைந்த பாத்திரமாக நீ இருக்கிறாயா? உன்னை அற்புதமாய் உருவாக்குகிற தேவன் இருக்கிறார். மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வடநாட்டு மக்களுக்காக சிறப்பாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். பெருவெள்ளம், பெருமழை, எங்கு பார்த்தாலும் வீடுகள், நிலப்புலங்கள் எல்லாம், உடைமைகள் எல்லாம் நாசமாகின்ற நிலை, மக்கள் எல்லாம் அல்லப்படுகின்ற நிலை வந்திருக்கிறது. ஆண்டவர் தாமே அவர்கள் மீது இரக்கத்தை பொழியும்படியாக ஜெபிப்போம். தமிழகத்தில் எதிர் வருகின்ற அரசியலுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இந்த அரசியல் என்பது தமிழக மக்கள் நன்றாக வாழ்வதற்கு, எல்லோரும் சமத்துவத்தோடும் சகோதரத்தோடும் அன்போடும் அமைதியோடும் வாழ்வதற்கு. எனவே ஆண்டவர் வரப்போகின்ற அந்த தேர்தலை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சரியான தலைவரை தேர்ந்து கொள்ள போட்டா போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதிலிருந்தே நம் மனதை தயாரிப்போம். சரியான முறையில் வாக்கு செலுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். தன்னலம் பாராது பிறர் நலனில் அக்கறை காட்டுகின்ற ஆசிரியர்கள் முழு உள்ளத்தோடு பணியாற்ற உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலனை தரும்படியாக அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காக மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனை உற்று தவிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நற்சுகம் தர வேண்டும் என மன்றாடுவோம். முதியவர்களுக்காக ஜெபிப்போம். தனிமை, முதுமை, தங்களுடைய பணிகளை செய்து கொள்ள முடியாத தவிப்பு, ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கத்தை பொழிய, அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய இந்த நேரத்தில் ஜெபிப்போம். விபத்திலே சிக்குண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு நல் சுகத்திற்காக சிறப்பான விதத்திலே வேலைகளை ஜெபிப்போம். அநாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, ஏழைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்க ஜெபிப்போம். கடன் பிரச்சனையினால் ஒவ்வொரு நாளும் அல்லலை சவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும்படியாக மன்றாடுவோம். திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல படிப்பிற்காக, வெளிநாட்டு பயணத்திற்காக, நற்சுகத்திற்காக, உடல் நலம் தேறி மீண்டுமாய் நல்வாழ்வு வாழ்வதற்காக என ஏராளமான விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்து இந்த வேளையிலே ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய்மை மிகு திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வழங்கி அர்ப்பணம் செய்து ஆண்டவரின் நற்கருணை ஆசிரை பெற ஜெபிப்போம். துயரில் வரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதலை அறிய இயலான் குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இறைக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே
அவர் படைப்புகளாம், அவர் பிள்ளைகளாம், அவர் மந்தையின் ஆடுகளாம். வீணை குலமே எழுந்திடுக, அருப்பொழியும் பலியிடுவே. ஒரு நினைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல்வேறு சிறப்பம்சங்களை நாம் கொண்டிருக்கின்றோம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்கிற சிறப்பு, கொல்கத்தா நகரம் புனித அன்னை தெரேசாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு நாள். அனைத்து ஆசிரியர்கள் தினமாகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா?
ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஊமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசித்து அன்பு செய்து வருகிற இறைவா, உம்மை முழு மனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிப்பதின் வழியாக, உம்மை அன்பு செய்வதின் வழியாக இதோ நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணரச் செய்கின்றோம். நீரின்றி ஒரு அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை ஆண்டவரே. உம்மாலேயே அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன, உமக்காகவே அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுவே தெய்வமே, உம் தூய இருதயத்திற்கு என்னை முழுமையாக இந்நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உன் திரு இருதயத்தை மனநோகம் செய்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன். என் கெட்ட பேச்சுகளினால், தவறான பழக்க வழக்கங்களினால், பொறாமை குணங்களினால், தீய எண்ணங்களினால், சிந்தனைகளினால், அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்கிற பழக்கத்தினால் இதோ பல நேரங்களில் நான் உன் மனதை நோகச் செய்திருக்கிறேன் அப்பா. உன்னுடைய இதயத்திற்கு வருத்தம் கொடுக்கின்ற வழிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய மன்னிப்பினால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம். சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இதயம் திறந்த இதயம். அந்த திறந்த இதயத்திலிருந்து அன்பு, இரக்கம், மனிதநேயம், மன்னிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் என எல்லாம் வெளிப்படுகிறது. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவை அன்பு செய்கிற ஒரு மனிதனால் தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய முடியும். இயேசுவினுடைய அன்பை சுவைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனாலும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக, மனிதநேயம் மிக்கவர்களாக, இரக்கத்தோடு நடந்து கொள்கிறவர்களாக இருக்க முடியும். சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் இந்நாளில் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மன்றாட்டை கேட்கிறார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறார். நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே, துணிவுகள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை திடப்படுத்துகிற இறைவனிடத்தில் முழுமையாய் உன்னை ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, உற்றார் உறவுகளை, உடன் பிறந்தோரை, நண்பரை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து சொல்லி ஆண்டவர் உன்னை நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் தூய இருதயம் மகிழும் போது நாமும் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோமாக. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் விண்ணில் உள்ளவையும் மண்ணில் உள்ளவையும் அனைத்தையும் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எப்படி
இறைமகன், கடவுள், மெஸ்ஸியா, மீட்பர் என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு ஆண்டவர் கட்புலனாகாத கடவுளின் சாயல். இயேசுவை காண்பது கடவுளை காண்பது போல, என்னை காண்பது என் தந்தையையே காண்கிறார் என்று பிலிப்புவுக்கு ஆண்டவர் இயேசு உணர்த்தி காட்டியதை நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு அவரே. இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கையை ஆண்டவர் உண்டாக்கினார், விலங்குகளை ஆண்டவர் படைத்தார், புற்பூண்டுகளை ஆண்டவர் படைத்தார், கடல், மனை, மலை, ஆறு என எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் அவரால் படைக்கப்பட்டன. ஆனாலும் படைப்பனைத்திலும் தலைப்பேறு என்று கிறிஸ்துவுக்கு அடையாளம் வழங்கப்படுகிறது. அனைவரும் அவராலேயே படைக்கப்பட்டனர். நீங்களும் நானும் கிறிஸ்துவினால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். வேற யாருக்காகவும் இல்லை, வேறு எதற்காகவும் இல்லை. மாறாக கிறிஸ்துவுக்காக நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் முந்தியவர் அவரே. எல்லாவற்றுக்கும் முதன்மையானவரும் தலைப்பேரும் முந்தியவரும் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்துள்ள நிலையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அதில் எந்த சமரசமும் கிடையாது. கிறிஸ்து ஒருவரே கடவுள், அவரே மீட்பர், அவரே மெஸ்ஸியா. உயிர்த்தெழுதலுள் தலைப்பேரும் அவரே. எவ்வளவு பெயர்களை பவுலடிகளார் கொடுக்கிறார் பாருங்க. கட்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு, அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர், அவர் வழியாகவே அவருக்காகவே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன, அனைத்திற்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்துள்ள நிலையில் பேறு பெற்றதாக இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் தலைப்பேரும் அவரே. இது எல்லாம் எதற்காக சொல்லப்படுகின்றன? எதற்காக அவர் தலைப்பேறு, எதற்காக அவர் முந்தினவர், எதற்காக அவர் அனைத்திற்கும் மேலானவர் என்றால், சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால், பிரியமானவர்களே, சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் தம்மோடு ஒப்புரவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சகோதரனே, சகோதரியே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாவற்றையும் தம்மோடு அவர் ஒப்புரவாக்கினார். அவரோடு நாம் ஒப்புரவாகி இருக்கிறோமா? இயேசுவினுடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு சிந்திய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா? இயேசு தருகிற மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்ற சகோதரனாக சகோதரியாக நீயும் நானும் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகிறது. இயேசு நமக்காக சிந்திய அந்த இரத்தத்தினால் தான் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு உரிமையாக்கப்படுகிறது. இந்த மகத்துவமான உண்மையை வெளிப்படுத்துகிறது இறை வார்த்தை. நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் நோன்பிருப்பதில்லை. யோவானின் சீடர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் நோன்பு இருக்கிறாங்க. ஆனால் உம்முடைய சீடர்கள் மட்டும் நோன்பில்லாமல் இருக்கிறார்களே. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? அவர்கள் நோன்பிருக்க வேண்டிய காலம் வரும்.
எப்பொழுது மணமகனை அவர்கள் பிரிகிறார்களோ அப்பொழுது அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள், துயரத்தை அனுபவிப்பார்கள், வேதனையில் இருப்பார்கள், கலக்கத்தில் இருப்பார்கள், அந்த பிரிவினை தாங்க முடியாத துயரத்தில் இருப்பார்கள். அந்த வருத்தம் அவர்களை வாட்டி வதைக்கும். அந்த நேரத்தில், அந்த காலத்தில் அவர்கள் நோன்பிருப்பார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய மீட்பிலிருந்து, இயேசுவினுடைய அன்பிலிருந்து, அவருடைய இரக்கத்திலிருந்து, மன்னிப்பிலிருந்து இன்றைக்கு எவ்வளவோ பேர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய அந்த மன்னிப்பை பொருட்படுத்தாத நிலை, இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்ளாத இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலை உணராமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய மீட்பிலிருந்து, அவருடைய பாவ கழுவுதலிலிருந்து, அவர் தருகின்ற விடுதலை வாழ்விலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், விலகி போயிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாற வேண்டும், அவர்கள் மனம் திருந்த வேண்டும், ஆண்டவரை நோக்கி அவர்கள் வர வேண்டும். தங்களுடைய தீச்செயலை, தங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அநியாயங்களை, அட்டூழியங்களை, தாறுமாறான வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர்களால் சுவைக்க முடியும். புதிய துணியோடு பழைய துணியை ஒட்டு போடுவதில்லை. பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. புதிய திராட்சை மது கிறிஸ்துவனுடைய மீட்பு செயல். புதிய துணி கிறிஸ்து அந்த மனமாற்றத்தினுடைய ஆடையாக நம் ஒவ்வொருவருக்கும் அணிவிக்கின்ற ஒரு பேறு பெற்ற நிலை. இந்த புத்தாடையை அணிந்து கொள்ளுகிற போது நம்முடைய பழைய கவலைகள், பழைய வருத்தங்கள், வியாதிகள், நோய் நொடிகள், கஷ்டங்கள், பாரங்கள், கசப்புகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். கிறிஸ்து என்கிற அந்த புதிய ஆடையை அணிந்து கொள்கிற போது புது படைப்பாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். புதிய திராட்சை மதுவை உட்கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு உற்சாகத்தை பெறுகிறார்களோ அதுபோல கிறிஸ்துவனுடைய அந்த துன்ப கிண்ணத்தில் பங்கு பெறுகிறவர்களும் கூட இயேசுவனுடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறார்கள். இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலில் பங்கேற்கிறவர்களாக இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளில் தூய அன்னை தெரேசா அவர்களை நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நினைவு கூறுகிறது. அந்த அன்னையை பற்றிய 5 சொற்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, அவரின் தியாகம். 2, அவரின் அர்ப்பணிப்பு. 3, அவரிடத்தில் இருந்த மனிதநேயம். 4, அவர் பிறருக்காக உழைத்த உழைப்பு, பிறர் நலம். 5வது, இறை சித்தத்தை, இறை திருவுளத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றியது. தூய அன்னை தெரேசாவை போல நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லோரும் அன்னை தெரேசாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அன்னை தெரேசாவை கொண்டாடுகிறார்கள், அன்னை தெரேசாவை பற்றிய பிற இடங்களில் பேசுகிறார்கள். அன்னை தெரேசாவை பற்றி எல்லா இடங்களிலும் அவருடைய புகழை எடுத்துரைக்கிறார்கள். காரணம், அவரிடத்தில் இருந்த தியாகம். தன் சொந்த ஊர், சொந்த மக்கள், சொந்த மொழி, சொந்த கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறொரு நாட்டிற்கு வந்து அந்த இடத்தில் தங்கி சூழ்நிலையை அறிந்து கொண்டு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி வந்தது என்றால், கிறிஸ்துவை அவர் எப்பொழுது ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது தன் வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு, முழுமையாக தன்னை ஒப்பு கொடுப்பது. ஏழை எளியவர்களை பார்க்கிற போது, தொழுநோயாளர்களை பார்க்கிற போது, பிணியினால் வாடுகிறவர்களை பார்க்கிற போது, முதியவர்களை பார்க்கிற போது
மனிதநேயத்தோடு அணுகிச் சென்று அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தது, அவருடைய புண்களை கழுவியது, அவருடைய காயங்களை அகற்றியது. அவரை அன்போடும் நேசத்தோடும் அரவணைத்துக் கொண்டது மனிதநேய செயல். அவரிடத்தில் இருந்த பிறர் நலம், தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன் வாழ்க்கை குறித்து சிந்திக்கவில்லை, தன்னுடைய நலனிலே அவர் அக்கறை காட்டவில்லை. மாறாக, என் உடன் வாழுகிற ஒரு சகோதரன் நோயுற்று கிடக்கிறான், என்னை போலவே இன்னொரு மனிதன் வியாதியினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான், என்னை போலவே இன்னொரு மனிதன் குற்றுயிராக கிடக்கிறான், ஆதரவற்று கிடக்கிறான், உணவின்றி தவிக்கிறான், வறுமையில் வாடுகிறான், ஏழ்மையில் தவிக்கிறான். அப்பேற்பட்டவன் மீது அக்கறை கொண்டு அனுசரணை கொண்டு பிற நலனோடு பொது நலனை செலுத்தி வாழ்ந்த வாழ்க்கை. எல்லாவற்றிற்கும் மேலாக இறை சித்தத்தை, இறை திருவுளத்தை நிறைவேற்றியது. எப்படி அந்த தியாகம், அர்ப்பணிப்பு, மனிதநேயம், பிறர் நலம் எல்லாம் வரும் என்றால், எப்பொழுது நம்மை முழுமையாக இறைவனுடைய திட்டத்திற்கு, இறை சித்தத்திற்கு கையளிக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மேற்கொண்ட நற்பண்புகள் எல்லாம் நம் உள்ளத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும். இறை திட்டத்தை, இறை சித்தத்தை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மிடத்தில் தியாக மனப்பான்மை இருக்கிறதா? கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோமா? மனிதநேயம் மிக்கவர்களாக பிறரை அணுகிச் சென்று இரக்கத்தையும் மன்னிப்பையும் பொழிகின்றோமா? பிறர் நலனில் அக்கறை காட்டி உதவி செய்ய ஓடோடி போகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்னை தெரேசா நமக்கு இன்று வழங்குகின்ற வாழ்க்கை பாடத்தை ஏற்றுக்கொள்வோம். நாமும் அந்த வாழ்க்கை பாடத்தின்படி கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிற இந்த நாளில் இதோ தூயாவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள இறைஞ்சுவோம். இந்த காணிக்கைகளை அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசிர்வதிக்கிற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கூட ஆசிர்வதிக்கும்படியாக இறைவனிடத்தில் முழுமையாய் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக்க. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தவல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே இன்றும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இன்றும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.